சத்குருவே சரணம். வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்க. ஞானிகளுக்கெல்லாம் ஞானி, ஞானத்தந்தை, தாயுமானவர், தந்தையானவர், யாவுமானவர் நம் சுவாமிஜி ஜிபி ஞானஒளி மகான் அவர்களின் 98வது ஜெயந்தி விழா நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக உங்களுடைய எல்லாருடைய நல் ஆதரவுடன் நடைபெற உள்ளது. அதுகாரம் ஆங்காங்கே இருக்கும் நம் உணர்வாளர்களும் உணர்வாட்டிகளும் நம்முடைய விழாவின் முதல் நிர்வாண ஞானகீதம் நிகழ்ச்சி நிரலுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பாகவே துவங்குகிறது. எல்லோரும் ஒத்துழைப்பு தந்து அந்த ஞான கீதத்திலே இசை மலையிலே நீங்களும் இசைவாகி இசைந்து ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சத்குருநாதா சரணம் சரணம் சத்குருநாதா சரணம் சரணம் சத்குருநாதா சரணம் சரணம் சத்குருநாதா சரணம் சரணம் அறிவே சரணம் ஆற்றலே சரணம் இணையிரு திருவடி சரணம் சரணம் அறிவே சரணம் ஆற்றலே சரணம் இணையிரு திருவடி சரணம் சரணம் உணர்வே சரணம் உண்மையே சரணம் சும்மா இருக்கும் சுகமே சரணம் உணர்வே சரணம் உண்மையே சரணம் சும்மா இருக்கும் சுகமே சரணம் 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 குருவே சரணம் 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 உணர்வே சரணம் 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 குருவே சரணம் 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 உணர்வே சரணம் 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 உணர்வே சரணம் 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 உணர்வே சரணம். சந்தோஷம். இன்றைய சுவாமிஜியினுடைய 98வது ஜெயந்தி நன்னாள். இன்னைக்கு சுவாமிஜி சத்சங்கத்தில் பலமுறை பல ஞானிகள் எழுதின வாசகங்கள், ரொம்ப எளிமையான வாசகங்களை மறுபடியும் மறுபடியும் சொல்லியிருக்காரு. அதுல சில வாசகங்களை ஞானகீதமா பாட இருக்கும். அதுவும் பரஞ்சோதி மகான் ஞானத்தின் உணவு ராகமாகும் அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த வாசகங்களை இன்னைக்கு ராகமா பாட வரும். சந்தோஷம். முதல் வாசகம் பரஞ்சோதி மகானும் பழம்பெரும் ஞானியரும் புத்தகத்துல பின்புற அட்டையில எழுதியிருக்காரு. முக்கியமான வாசகம் நாம உள்வாங்கிக்கணும் அப்படின்றதுக்காகவே எழுதியிருக்காரு. இத பத்தி சொல்லும் பொழுது, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் என்ற பூரண நல்லெண்ணத்துடன் எவன் ஒருவன் தன் குருவின் திருவடிகளை இறுக்கமாக பற்றி கொள்கின்றானோ அவனுக்கு அவருடைய கருணா கடாட்சம் சாட்சாத்காரமாக அருளப்படுகின்றது அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த வாசகத்தை தான் முதலாவதாக எடுத்துக்கிறோம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருர் சாக்ஷாத் பரபிரம்மா குருர் சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः குருர் சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல்
தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டு தெளிவு குரு உரு சிந்தித்த தானே தெளிவு குரு உரு சிந்தித்த தானே. அடுத்த வாசகம் நீற்றுப்பார் அப்படின்றது. அதையும் இதே புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர். திருஞான சம்பந்தர் எழுதினது. சுந்தரமாவது நீர் அப்படின்றத சொல்லும் பொழுது, சுந்தரம் என்பது அழகு. அழகு எதை சேர்ந்தது? மண்ணை சேர்ந்தது. மலராக இருந்தாலும், அழகிய கனியாக இருந்தாலும், குழந்தையாக இருந்தாலும் அனைத்தும் பஞ்சபூத சாகரத்தின் குமிழிகள் தானே, தோன்றி மறைபவை தானே. எனவே அழகாய் உள்ளது, அதாவது சுந்தரமாவது எதையெல்லாம் இருக்கின்றதோ அனைத்தையும் நீற்றுப்பார் என்கின்றார் பெருமானார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நீற்று பார்த்தல், நீற்று பார்ப்பது தான் நம்மளுடைய வழியே. ஞானம் அடைய முக்கியமான வழி நீற்று பார்த்தல் அப்படின்றத நமக்கு உணர்த்துறாரு. அதை திருஞான சம்பந்தர் உடைய பாடல் மூலம் காணலாம். மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர்வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே வேகத்தில் உள்ளது நீர் வெந்துயர் தீர்ப்பது நீர் போதம் தருவது நீர் உண்மை தவிர்ப்பது நீர் ஓத தகுவது நீர் உண்மையில் உள்ளது நீர் சீதப்புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே முக்தி தருவது நீர் முனிவர் அணிவது நீர் முக்தி தருவது நீர் முனிவர் அணிவது நீர் சத்தியமாவது நீர் தக்கோர் புகழ்வது நீர் பக்தி தருவது நீர் பரவ இனியது நீர் பக்தி தருவது நீர் பரவ இனியது நீர் சித்தி தருவது நீர் சித்தி தருவது நீர் திரு ஆலவாயான் திருநீரே திரு ஆலவாயான் திருநீரே திரு ஆலவாயான் திருநீரே. நீற்று பார்ப்பது பற்றி திருஞான சம்பந்தர் அழகாக சொல்லிட்டார். ஆனால் நீற்று பார்க்கறது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த உலகாயத அறிவு கொண்டு பார்க்க முடியுமா அப்படின்னா, உலகாயத அறிவு என்ன சொல்லும் அப்படின்னா, செல்ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இரு, அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு நம்ம அன்மைண்ட்ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே தான் இருப்போம். நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைன்னு தான் சொல்லும். ஆனால் உண்மை எது அப்படின்னு பார்க்கக்குள்ள, அதாவது துன்பத்தையும் இன்பத்தையும் நமக்கு நீற்று பார்த்தல், அது
உண்டான தேவையான விஷயங்கள் எது அப்படின்னு காண்பிக்கக்கூடியது நமது சுவாமிஜி அவர்கள் காமிச்சு கொடுத்த உணர்வு. இந்த உணர்வை கொண்டு தான் நம்ம எது நல்லது எது நல்லது அல்லாதது அப்படின்றத பார்க்க முடியும். பரஞ்சோதி மகான் உணர்வை பற்றி சொல்கிறத பார்க்கலாம். ஸ்ருதி நூல் சாஸ்திர வேத மதங்களெல்லாம் சுருக்கி சொல்லொன்றில் அடக்கி சுழிமுனையும் கடத்தி சும்மாயிருக்கும் சுகமே உணர்வு. ஸ்ருதி நூல் சாஸ்திர வேத மதங்களெல்லாம் சுருக்கி சொல்லொன்றில் அடக்கி சுழிமுனையும் கடத்தி சும்மாயிருக்கும் சுகமே உணர்வு. நெருப்பு மலையுண்டு காணீர், அந்த நெருப்பில் எழுந்த ஞான நெருப்பு சத்தியமான நெருப்பு. தன்னை சார்ந்தோரை காக்கின்ற சாந்த நெருப்பு, சார்ந்தோரை காக்கின்ற சாந்த நெருப்பு, சார்ந்தோரை காக்கின்ற சாந்த நெருப்பு. சற்றும் ஊரங்கா நெருப்பு, தூக்கம் ஜாக்கிரம் சொப்பனம் இல்லா நெருப்பு, பற்றிடும் பக்தி நெருப்பு. பாவ பந்த வினை சூடும் பரம நெருப்பு, பந்த வினை சூடும் பரம நெருப்பு. நாசப்படாத நெருப்பு, யோகம் நாடுவார் நாடியுள் நாடும் நெருப்பு. ஆசை எரிக்கும் நெருப்பு, அன்பர் காதரவாகி அணையா நெருப்பு, ஆதரவாகி அணையா நெருப்பு. அன்பில் விளைந்த நெருப்பு, அன்பர் ஆசைக்குள்ளாசையாம் அன்பு நெருப்பு. துன்பம் எரிக்கும் நெருப்பு, துன்பம் எரிக்கும் நெருப்பு. தன்னை தொட்டவர் ஆணவம் சுட்ட நெருப்பு, தொட்டவர் ஆணவம் சுட்ட நெருப்பு, தொட்டவர் ஆணவம் சுட்ட நெருப்பு. பிடித்தால் விடாத நெருப்பு, நம்மை பிடித்தால் விடாத நெருப்பு. உலகப் பேயால் அணைக்கப்படாத நெருப்பு, வேகம் கூரையா நெருப்பு. முழுதும் வேக வைக்காமல் விடாத நெருப்பு, வேக வைக்காமல் விடாத நெருப்பு. நினைத்தால் பிடிக்கும் நெருப்பு, நினைவால் பிடிக்கும் நெருப்பு. நெஞ்சம் நெக்கூற அம்பால் நெகிழ்த்தும் நெருப்பு, சினத்தை சிதைக்கும் நெருப்பு. என்னை சிறிதும் விடாதோங்கும் தெய்வ நெருப்பு, சிறிதும் விடாதோங்கும் தெய்வ நெருப்பு, சிறிதும் விடாதோங்கும் தெய்வ நெருப்பு. அடுத்த மகா வாக்கியம் இதை அடிக்கடி சுவாமிஜி இங்கிலீஷ்லேயே சொல்வர். இந்த மெட்டீரியல் காஸ், த பிரிமார்டியல் லார்ட், த யூனிவர்சல் சப்ஸ்ட்ரேட், த வேர்ல்ட்ஸ் ரீச் த ஸ்டேட்ஸ் ஆஃப் ஆரிஜினேஷன், சஸ்டென்டேஷன் அண்ட் டிசால்வேஷன் லைக் பபிள்ஸ் இன் த வாட்டர் அப்படின்னு ஆதிசங்கரருடைய வரிகள். ஆதியாகிய பரபிரம்மம், ஆதியாகிய பரபிரம்மம் என்ற ஆனந்த சாகரத்தில் நீர்மேல் குமிழி போன்று அனைத்தும் தோன்றுவதும் வாழ்வதும் மீண்டும் அதிலேயே லயமாகி விடுவதேயாகும்.
நீர்மேல் குமிழி போன்று அனைத்தும் தோன்றுவதும் வாழ்வதும் மீண்டும் அதிலேயே லயமாகி விடுவதுமாகும், லயமாகி விடுவதுமாகும். யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய். தீது நன்மையெல்லாம் நிந்தன் செயல்களன்றி இல்லை. போதும் இங்கு மாந்தர் வாழும் பொய்மை வாழ்க்கையெல்லாம், போதும் இங்கு மாந்தர் வாழும் பொய்மை வாழ்க்கையெல்லாம். ஆதிசக்தி தாயே என் மேல் அருள் புரிந்து காப்பாய். ஆதிசக்தி தாயே என் மீதருள் புரிந்து காப்பாய். நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு சுவாமிஜி. முக்கியமாக எது நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக எப்போவுமே சொல்லக்கூடியது. அதை ஒரு சத்சங்கத்தில் சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, நான் பரஞ்சோதி ஞான ஒளி ஸ்தாபனத்தில் பல வருடங்களாக இருக்கின்றேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்ற தலைகணத்துடன் இருப்பவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். நான் இந்த இடத்துல தியானம் எடுத்துட்டுருக்கேன்னு தயவு செஞ்சு இந்த பேரை சொல்லிடாதீங்க, அந்த கர்வத்தோடு இருக்காதீங்க அப்படின்றத அடிக்கடி சொல்லுவார். ஒரு சத்சங்கத்தில் பொதுவில் கூட்டத்துலேயும் சொல்லியிருக்காரு. அதனால் நம்மக்கிட்ட எது இருக்கக்கூடாது அப்படின்றத நல்லா கவனமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். அதுக்கு முக்கியமான உதாரணமாக என்ன சொல்லுவார்னா, அவ்வை பிராட்டி அவருடைய பாடலை தான் மேற்கோளாக எடுத்து காட்டுவார். அதை தான் பாடுறோம் இப்போ. கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு. கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்று உற்ற கலை மடந்தை ஓதுகிறாள். மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம், மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர். எறும்பும் தன் கையாள் என் சான், எறும்பும் தன் கையாள் என் சான். ஆனந்தம் பரமானந்தம் பிரம்மானந்தம் சச்சிதானந்தம். ஆனந்தம் பரமானந்தம் பிரம்மானந்தம் சச்சிதானந்தம். பூரணம் பரிபூரணம் ஜகத்காரணம் சரணாகதம். பூரணம் பரிபூரணம் ஜகத்காரணம் சரணாகதம். மண்டம் நீ பிண்டம் நீ அணுவும் நீ அகிலம் நீ சரமும் நீ அச்சரம் நீ நன்மை தீமை அனைத்தும் நீ என்னில் நீ உன்னில் நான் உன்னுள்ளே அனைத்தும் நான் என்னில் நீ உன்னில் நான் உன்னுள்ளே அனைத்தும் நான் நானே நீ
நானே நீ நீயே நான் நானும் நீயும் நானே நான் ஆனந்தம் பரமானந்தம் பரமானந்தம் பரமானந்தம். நிறைவாக சுவாமிஜியினுடைய தாரக மந்திரம், நிம்மதியே வாழ்வின் நோக்கம். அறிவுமயமான இவ்வுலகில் அறிவுமயமான இவ்வுலகில் தன்னை தான் அறிந்த சக்தியை அபிவிருத்தி செய்து கொண்டு அதை அன்றாட வாழ்வின் தேவைகளுக்கு உபயோகித்து தேவைகளுக்கு உபயோகித்து வாழ்வின் பெரும் நோக்கமாகிய நிலையான நிம்மதி அடைதலே ஆகும். நிம்மதியே வாழ்வில் நோக்கம், நிம்மதியே வாழ்வின் நோக்கம், நிம்மதியே வாழ்வின் நோக்கம். ஞானகீதம் வாசித்த ஞானச்செல்வி சந்திரிகா மோகன் அவர்களுக்கு தலைமை சபையின் சார்பாக சாமிஜி நல்லாசியும் வாழ்த்துக்களும். அடுத்த நிகழ்ச்சியாக வரவேற்புரை வழங்க இருக்கிறார் ஞான செல்வர் சங்கர், ஈரோடு, தலைமை சபை. சந்தோஷம். உலக அறிவாளிகளே, நம்முடைய சுவாமிஜி ஞானவழி சுவாமி அவர்களின் 98வது ஜெயந்தி விழாவுக்கு சென்னையிலிருந்தும் ஆவடியிலிருந்தும் கயப்பாக்கத்திலிருந்தும் கோவையிலிருந்தும் ஈரோட்டிலிருந்தும் மற்ற அனைத்து ஊரிலிருந்து வந்திருக்கும் ஞானாசிரியர்கள், சபை உணவார்கள், பொதுமக்களை சபையின் சார்பாக அன்புடன் வரவேற்று நம் அனைவருக்கும் நம்முடைய மூலகுரு பரஞ்சோதி மகான் அருளையும் ஞானவழி சுவாமிகள் ஐயா அவர்களின் நல்லாசியும் சந்தோஷத்துடன் தெரிவிப்பதுடன் நம்முடைய குருமாதா ராஜாமணி அம்மா அவர்களுடைய நல்லாசியும் அவர்களே மானசீகமாக வணங்கி நல்லாசி பெறுவோம் என்று சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் சபையில் 5 விழா நடக்கும். இந்த சாமிஜி ஜெயந்தி விழா மாத்திரம் ஐயாவையும் அம்மாவையும் அமர வைத்து மாலை போட்டு அனைவரும் வரிசையாக நின்று அவர்களிடம் ஆசி பெற்ற பிறகுதான் இந்த விழாவே ஆரம்பிக்கும். அது இது ஐயாவுடைய மிகப்பெரிய ஒரு விருப்பம். ஆகவே நாம் குருமாதாவிடம் மானசீகமாக வேண்டி அவருடைய ஆசி நல்லாசியை பெற்றுக்கொள்வோம். குருவும் பிரம்மமும் வேறு வேறு அல்ல. குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை. காணும் பொருளெல்லாம் கடவுள் மயமாக பார்க்க குருவால் மட்டுமே முடியும். அது மட்டுமல்ல, நாம் அனைவரிடம் கர்ம வினையை பாவ வினையை எரித்து நம்மை கடை தேற்ற ஒரே ஒரு உயர்ந்த மகான்கால் மட்டும் முடியும் என்பது நமது சாஸ்திரம் குருவை பற்றி மிக போற்றி உயர்வாக வழங்குகிறது. இத்தனை அம்சமும் நிறைந்தவர் தான் நம்ம ஞானவழி சுவாமிகள். உங்களுக்கே தெரியும். ஏன் விஷ்ணுவின் அவதாரமாக போற்றப்படும் மனித உடலெடுத்த ராமரே வசிஷ்டரிடம்தான் வசிஷ்டரை குருவாக ஏற்று அவரிடமே ஆத்மாவை பற்றி, தன்னுடைய வாழ்க்கையை பற்றி, அரச நீதியை பற்றி, மனதை பற்றி, புத்தியை பற்றி சத்சங்கம் மூலம் கேட்டறிந்தார். யோக வசிஷ்டன்னு சொல்லி ஒரு பெரிய புக்கு வேல்யூ என்கிட்ட இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் சாதாரணமாக படித்து நம்ம உணரணுன்னா கொஞ்சம் மூளையே சூடாயிடும். அவ்வளோ ஒரு ஆழமான கருத்து. ஆனால் அதையெல்லாம் சுருக்கி நம்மளுடைய மூலகுரு மகான் நான் கடவுளை அழகாக கொடுத்துருக்காங்க. ஐயா அவர்களும் குருவின் தெளிவில் அழகாக கொடுத்துருக்காங்க.
பரஞ்சோதி மகானும் பழம்பெரும் ஞானியிலும் அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த உயர்ந்த ஞானத்தை நம்ம புரிஞ்சாலே ரொம்ப உயர்வான விஷயங்கள். அடுத்து 4 விஷயங்கள் ஐயா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று ஞான மார்க்கம், இன்னொன்று பக்தி மார்க்கம், இன்னொன்று எப்படி குரு விசுவாசமாக நாம் வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அடுத்து வாழ்வியல், இது 4 நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது ஞான மார்க்கத்தை பற்றி சொல்லுவதென்றால் எனக்கு பிறகு மூத்த உணர்வார்கள், எனக்கு நேரம் 15 நிமிடம் தான் ஒதுக்கப்பட்டுள்ளது. மூத்த உணர்வார்கள் மிக விளக்கமாக கூறுவார்கள். இருந்தாலும் நான் 2 விஷயத்தில் ஞானத்தை மிக மிக உயர்வாக கருதுகிறேன். ஐயா அவர்கள் மகானுடன் காசி சென்ற பொழுது அறையில் யாரும் இல்லாத போது கேட்டிருக்கிறார், எனக்கு எதுவுமே சொல்லித்தர மாட்டேங்கிறீங்களே, நீங்கள் எனக்கு எதுவும் சொல்லித்தரக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்கார். மகான் சொன்ன ஒரே வார்த்தை, எல்லாம் கற்பனை தான்பா, போக போக நீ தெரிஞ்சுக்குவேன். உண்மைதான், இருக்கிறதே உயர்ந்த ஞானமாக நான் அதை கருதுகிறேன். இந்த பிரபஞ்சத்தின் கற்பனையே இத்தனை பரிமாணங்களும், தோற்றம், வாழ்வு, லயம், இத்தனை பிரபஞ்சத்தின் கற்பனை தான். சிந்தனை பண்ணி பாருங்கள். இதற்காக தான் இத்தனை உபதேசத்தும் வேதங்களும், இதை உணர்வுக்கு தான் இத்தனை வேதங்களும் உபநிஷத்திலும் குருமகான நமக்கு பாடம் எடுத்து கொண்டிருக்காங்க. அடுத்த நிமிடம் வாழ்க்கை என்ன என்று நமக்கு தெரியுமா? நாளை என்ன நடக்க போகுது என்று நமக்கு தெரியுமா? இன்னும் 10-50 ஆண்டு கழித்து நமது வாழ்க்கையும் கற்பனையாக தான் போக போகிறது. நினச்சி பாருங்கள். ஒன்றுமில்லை, முந்தானத்து டிவியில் காட்டினான், ஈரோட்டிலிருந்து சேலம் போயிட்டுருக்கு அந்த பஸ். சேலம் அருகே சொன்னோன்னே ஒரு நிமிடம் நம்ம டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த ரோட்டில் போகிறது பஸ் கிராஸ் ஆகி இந்த பக்கம் ரோட்டை கிடக்குது, விபத்தாகுது. நம்ம கண்ணு முன்னாடியே 8 பேர் கரைஞ்சி காணாமே போயிட்டாங்க. இப்போ கற்பனை தானே நம்ம வாழ்க்கை. எவ்வளோ பேர் ஒரு ஞானம் பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். இந்த ஒரு விஷயத்தை சிந்திச்சிங்கன்னா எல்லா விதையும் நம்ம உண்மையை புரிஞ்சு கொள்ளலாம். பிரபஞ்சத்தின் கற்பனையே இத்தனை படைப்புகளும் வாழ்வும் தோற்றமும் லயமும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஐயா சொல்வார்கள். தூங்கும் பொழுது நீ எங்கே இருந்த? அவர் கேட்கக்கூடிய கேள்வி, அப்பா தூங்கும் போது எங்கே இருந்த? ஆழமான தூக்கத்தில். உனக்கு பேங்க் பேலன்ஸ் தெரியுமா? உன்னுடைய கணவனை தெரியுமா? உன் மனைவி தெரியுமா? சொல்லுங்கள். கூட்டத்தில் அறிவுறுத்துவாங்க. பல சத்சங்கத்தில் இதை ரொம்ப அதட்டத்தில் கேட்பாங்க. தூங்கும்போது எங்கே இருந்த? ஆழமான தூக்கத்தில். அதுதான் உன்னுடைய உண்மையான நிலை. சிந்திச்சு பாருங்கள். அதை சொல்ல முடியுமா? அந்த அனுபவத்தை தூங்கி எந்திரிச்சாங்க, நல்லா இருக்குது, நிம்மதியாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் தூங்கும்போது நம்ம எங்கே இருந்தோம் அதை வார்த்தையாக சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. நானாக எவ்வளவோ சிந்திச்சு பார்த்துட்டேன், அந்த வார்த்தையை தான் சொல்ல முடியுமான்னு. அந்த வார்த்தையை மாத்திரம் தூங்கும்போது நம்ம எங்கே இருந்து சொல்லவே முடியாது. இரண்டுமே உயர்ந்த ஞானமாக நான் கருதுகிறேன். அடுத்து பக்தி மார்க்கம். சிவராத்திரி ஆகட்டும், வைகுண்ட ஏகாதசி ஆகட்டும், கார்த்திகை தீபம் ஆகட்டும், அந்த விழாக்களின் உண்மையான அர்த்தத்தை நமக்கு போதித்து உடம்பால் இறைவனை நாம் வணங்கக்கூடாது, உள்ளத்தால் வணங்க வேண்டும் என்று இன்று உள்ளத்தால் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தா திருப்பதி ஆகட்டும், திருச்செந்தூராகட்டும், பழனியில் ஆகட்டும், கட்டுக்கடங்காத கூட்டம். அரசாங்கத்திற்கு ஏகப்பட்ட வருமானம் இன்றைக்கி. ஆனால் எல்லாம் உடலால் தான் வணங்கிட்டுருக்குறோம். உள்ளத்தால் யாராக வணங்குறோமா? உள்ளத்தால் வணங்கினால் நிச்சயமாக இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். அப்படி உள்ளத்தால் வழங்கக்கூடிய மார்க்கத்தை பக்தி மார்க்கத்தில் ஐயா காட்டியிருக்காங்க. ஒன்றில் ஒரு 20 ஆண்டு இருக்கும், 21 ஆண்டுகள் இருக்கும். ஒரு நாள் சாயங்காலம் 7:30 மணி தியானம் முடிஞ்சுன்னு, ஏப்பா நாளான்னைக்கு பழனி போயிட்டு வரலாம், காலையில் வந்துடு நேரமாக 5 மணிக்குன்ட்டார். சரிங்கய்யா, அவ்வளோதான். காலையில் 5 மணினா 4:45 நிற்கினாங்க. இல்லைன்னா அப்புறம் அந்த சமாச்சாரம் வேறு. அப்புறம் 5 புறப்பட்டோம், பழனி போனோம். கூட்டம் இல்லை அன்றைக்கி. ரோப் காரில் ஐயா மேலே போயிட்டோம். கூட்டமே தர்ம தரிசனம் தான். போனோம், சாமி வணங்கினார். வணங்கிட்டு இப்படி திரும்பி பார்த்தாரு. அப்போல்லாம் 20 ரூபா நோட்டு கிடையாது, 10 ரூபா நோட்டு தான். 50 ரூபா நோட்டு ஜோப்பிலேருந்து எடுத்து 20 ரூபா கொடுத்தேன், தட்டில் போட்டார். அப்புறம் வெளியே வந்தோடனே, சரி ஒரு 3/4 மணி நேரம் தொந்தரவு பண்ணாதீங்கப்பா. நானும் அந்த கோயில் பூசாரி முத்து தான், கார் டிரைவர் சுந்தரராஜ், 4 பேர் மாத்திரம்தான். யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம். அவன் போய் போகர் சன்னதியில் 3/4 மணி நேரம் தியானம் பண்ண உட்காந்துட்டார். அப்புறம் முடிச்சுட்டு அப்புறம் குரங்குகள்லாம் இருந்தது, அதுக்கெல்லாம் பார்த்து கொஞ்சம் சிரித்தார். சிரிச்சு அதுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு வரும்போது காரில் சொன்னார், என்னப்பா யோசனை பண்ணுறீங்களா? என்ன அத்வைத கருத்தாக பேசிட்டு
சாமி மட்டும் தின்னூறு விட்டு தட்டில் காசு போடான்னு நினைக்கிறியா? வந்த வழிப்பா, மறக்கக்கூடாது, யாரும் மறக்கக்கூடாது என்று பக்தி மார்க்கத்தில் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. ஐயாவை தவிர்த்து இன்றைக்கி யாரும் தெளிவாக அந்த மார்க்கில் சொல்ல. அது எடுத்த குரு விசுவாசம் அடுத்தது. ஒவ்வொரு ஜெயந்தியிலையும் ஐயா ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. எனக்கு மாலை போட்டு மரியாதை செய்து கொண்டாடுகிறீர்கள், ஆனால் யாருடைய தத்துவத்தை இந்த நாய் ஓலையிடுகிறதோ இத்தனையும் அவரை தான் போய் சாரும். எவ்வளோ ஒரு குரு விசுவாசம், உருக்கமாக சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை சொல்லும் போது மிக உருக்கமாக சொல்லுவாங்க. எப்படி குரு விசுவாசம் நாம் இருக்க வேண்டும் என்பதுக்கு அது ஒரு உதாரணம். அடுத்து வாழ்வியல். இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம விழாவுக்கு வரும்பொழுது ஐயாவுடைய அருளும் அவருடைய அதிர்வலைகளும் நம் உள்ளுணர்வை தூண்டி நம்ம இருக்க அறியாமையை போக்கி நமக்கு ஆத்ம பலத்தை கொடுத்து பக்தியும் ஞானத்தையும் கொடுக்குறது இந்த விழா முடிஞ்சனே அனைவருமே உணரலாம். ஏன்னா பௌர்ணமி மாதம் வருது. சித்ரா பௌர்ணமிக்கு மாத்திரம் வல்லமை அதிகமாக இருக்குது இல்லையா? அது மாதிரி இந்த இடத்துல ஐயாவுடைய சாநித்தியம் ரொம்ப இருக்கும். இந்த மாதிரி விழாக்களில் அவருடைய அருளும் அதிர்வலைகளும் நீங்கள் நன்றாகவே உணரலாம். இந்த இடம் அப்பேற்பட்ட ஒரு இடம். இப்படி அவர் சொல்வார் வாழ்வியலில், நான் எனக்கு 9:30 ஒரு 5 நிமிடம் சேர்த்து தான் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்வியலை பற்றி சொல்லும் போது, வாழ்வின் நோக்கம் நிம்மதி. நிம்மதிக்கு அந்நியமாக எது வந்தாலும் தூக்கி வீசிரு சொல்லுவார். நிம்மதிக்கு அந்நியமாக தூக்கி வீசிருங்கப்பா, கவலையே படாதீங்க. அதை நான் என் வாழ்வில் பல முறை கடைப்பிடித்து வெற்றி பெற்றிருக்கிறேன். காக்கா குருவியெல்லாம் பாருங்கள், கோழியெல்லாம் பாருங்கள், அது இற பொறுக்கணும் வரைக்கும் பாதுகாக்கும், அப்புறம் கொத்தி துரத்தணும். நம்ம மனசன் உங்களுடைய பசங்க பிள்ளைங்களுக்கு கடமையை செய்யுங்க, பேரம்பேத்திக்கு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஆணித்தரமாக சொல்வார். அப்படி ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு வெற்றியை கொடுத்தது. சுமார் 7 ஆண்டுகள் முன் எனக்கு 2 மகன்கள். மூத்த மகன் பெங்களூரில் ஐடியில் சாஃப்ட்வேர் மேனேஜராக இருக்கான். அங்கே தமிழ் வழி பாட குறைவாக இருப்பதனாலும் படிப்புக்குரிய செலவு அதிகமாவதனாலும் என்னிடமே என் மனைவியிடம் வந்து, என் மகனை நீங்கள் இங்கிருந்தே படிக்க வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார்கள். என் மனைவி பாசத்தால் சரி என்று சொல்ல அளவுக்கு போய்விட்டாள். நான் யோசனை பண்ண அப்பா சொன்ன ஐயா சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு மனசுக்கு ஞாபகம் வந்தது. நான் கூப்பிட்டேன், என் மருமகளை கூப்பிட்டேன். அம்மா, உன் கணவரை சின்ன வயசுலேருந்து எல்கேஜிலேருந்து காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சோம். அதுக்கே நானும் மாமியாலும் காலையில் எவ்வளோ வேலை இருக்குன்னு தெரியுமா? இன்றைக்கு எங்களுக்கு வயது ஆகிவிட்டது. அது இல்லாமல் நானும் ஒரு ஞான மார்க்கத்தில் இருக்கிறேன், எனக்கு தொழில் இருக்குது. உன் கணவரை நாங்கள் கடை தெரித்து விட்டு விட்டோம், ஆனால் உன் மகனுக்கு என்னால் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாதும்மா, வருத்தப்படாத. அது உங்கள் பையனுக்கு நீயும் உன் கணவரும் தான் கடமையை செய்ய வேண்டும். இது எங்கள் குரு எங்களுக்கு காட்டிய வழி என்று சொல்லி 6 மாதம் அதனால் வருத்தம் இருந்தது, பேசாமல் இருந்தது. அப்படியே மெட்ராஸ் சென்னையிலேருந்து வந்த பெங்களூர்லேருந்து வந்தால் அவங்க அம்மா வீட்டுக்கு அப்படியே இறங்கி போயிடும். அப்புறம் 6 மாதம் போய்ட்டு நல்லா 7 வருடம் நடந்து சம்பவம் 7 ஆண்டு ஆயிடுச்சு. அப்படி நான் அந்த பொறுப்பை ஏற்றிருந்தால் எவ்வளவு சிக்கல் வந்திருக்கு தெரியுமா? உங்களுக்கே தெரியும். இப்படி வாழ்வியலையும் நமக்கு ஐயா பாடம் கற்றுக் கொடுத்தார். ஆகவே இன்னும் எவ்வளவோ பேசலாம், எனக்கு நேரம் இல்லை. கடைசியில் ஒரே ஒரு அறிவிப்பு. ஐயாவுடைய 100ஆண்டு ஜெயந்தியை அனைத்து சபையிலும் சிறப்பாக கொண்டாடலாம் என்று நிர்வாகிகளும் மூத்த உணர்வாளர்களும் முடிவு செய்திருப்பதாக நாங்களும் அதில் மிகவும் சந்தோஷமாக அந்த முடிவை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இன்னும் 100வது ஜெயந்தி எப்பொழுதும் வழக்கப்படி இங்கே மார்ச் மாதம் நடைபெற்று நாங்கள் தொடங்கி வைத்து விடுகிறோம். சிறப்பாக எங்களால் முடிந்த அளவு சிறப்பாக அந்த விழாவை தொடங்கி நாங்கள் நடத்தி கொடுத்து விடுகிறோம். மற்ற எந்த சபையில் நடந்தாலும் நாங்களும் வந்து கலந்து கொண்டு எங்களுடைய கர்மயோக பணியை ஐயாவுக்கு சிறப்பாக செய்து கொடுவோம் என்று ஈரோடு நிர்வாக கமிட்டியின் சார்பாக இந்த அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன். சந்தோஷம். இன்னும் எவ்வளவோ ஐயா பற்றி பேசுறதுக்கு அனுபவம் நிறையா இருக்குது, இருந்தாலும் எனக்கு டைம் இல்லை. இதுதான் தானகிராம் சொல்லின்னு எனக்கு ஒரு 3 நிமிஷம் மாத்திரம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விசுவாசத்தால் விளைந்த விளைவு, ஒரு அதிசயம் நான் ஐயாவை பற்றி சொல்லி அந்த சம்பவம் நான் யாரிடம் இதுவரை குறிப்பாக ஈரோடு கமிட்டியில் இருக்கும் வனிதா ஞானகிராமியோடு தான் ஒரு 4 இது கூறியிருக்கிறேன். ஐயா அவர்கள் 2019 6/2
2019 ஐக்கியமானார்கள். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எனது தாய் 5/2 முதல் நாள் காலை 9:30 மணிக்கு இறக்கிறார்கள். நான் ஐயாவை ஐக்கியமானது என்றேன் கூறுவேன், என் அம்மாவை இறந்து விட்டால் எனக்கு கொண்டுவேன். அவர்களுடைய வேறு விஷயம் வேறு. இவங்க உலகில் இருந்தார்கள். அப்படி இருக்கும்பொழுது நான் தான் கொல்லி வைத்தேன். செவ்வாய்க்கிழமை காலையில், புதன்கிழமை ஐயா சாயங்காலம் 6 மணிக்கு காலையில் கொல்லி வச்சுட்டு கருமாதி எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஃபோன் வருது. நிர்வாக கமிட்டியில் இருக்கும் ஒரு என்னுடைய நண்பர் பேசினார். இந்த மாதிரி ஐயா அழுதார். அண்ணா ஐயா ஐய மாட்டாங்க, நீங்கள் உடனே ஐயாவோட ஸ்தூல உடலை அவங்க குடும்பத்தாரிடம் ஒப்படைப்பதற்கு நாங்கள் கொண்டுட்டு வரோம், நீங்கள் உடனே சென்று அங்கே ஆக வேண்டிய ஏற்பாடை பாருங்கன்றோம். நான் உடனே எனது நண்பரும் எனது உடன்பிறவாத சகோதரரும் ஐயாவுடைய 3வது மகனுமான பரஞ்சோதி குணாளன் உடனே நான் வீட்டுக்கு புறப்படாமல் ஆயத்தமானேன். ஆனால் வீட்டில் ஒரே பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. நீங்கள் தாய்க்கு கொல்லி வைத்திருக்கிறீர்கள், 16 நாள் ஆகாமல் எங்கும் போகக்கூடாது. என் மனைவி ஒரு பக்கம், எனது மாமியார், எனது தம்பி குடும்பம், எனது பங்காளிகள் அனைவரும் குறுக்காட்டு கொண்டார் போகக்கூடாது என்று மௌனமாக அமர்ந்து விட்டேன். என் மனைவி மாத்திரம் கூப்பிட்டேன். என் தந்தைக்கு என் கடமையை செய்தேன், என் தாய்க்கும் என் கடமையை செய்தேன், என் குருவுக்கும் நான் செய்ய வேண்டும். குரு யாருக்கும் கிடைக்க மாட்டார்கள். தந்தை தாய் சாதாரண எல்லாத்துக்கும் கிடைப்பது உறுதி, கிடைக்க மாட்டார்கள். நான் உன்னிடம் சண்டை போட விரும்பவில்லை. நான் யாரிடம் பேசலை. சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் வண்டி எடுத்து நான் கிளம்பிட்டேன். நேராக குணால் ஐயா வீட்டுக்கு போனேன். சில சடங்கு சம்பிரதாயத்தை பற்றியெல்லாம் அவரோட கலந்துக்கிட்டு அதை நான் சொல்ல விரும்பவில்லை. மறுநாள் காலையில் அவங்க ஐயாவுடைய ஸ்தூல உணவு அவங்க சீரெல்லாம் செய்து 11 மணிக்கு எங்களிடம் ஒப்படைத்தார்கள். அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நாங்கள் செய்து வியாழக்கிழமை இரவே அங்கே கையப்பாக்கத்திற்கு கொண்டு சென்று விட்டோம். வெள்ளிக்கிழமை ஐயாவுடைய நல்லடக்கம். முதல் நாள் வியாழக்கிழமை இரவு அதிசயம் நான் சொல்கிறேன், இரவு ஒரு மூத்த உணர்வாளருடைய காரில், அவர் இப்போ சபைக்கு வர்றதில்லை, நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, அவர் காலையில் ஒரு 4-5 பேர் நாங்கள் விடியத்தில் வந்துட்டோம். எல்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்து நான் தலைவர் பொன்னுசாமி இருந்தார், அவர்கிட்ட சில ஆலோசனைகள் வழங்கினேன். அனைத்து உணர்வாளர்களும் அவருடைய பிள்ளைகள் தான், எல்லாருக்கும் அவருடைய அந்த இதில் உரிமை இருக்கிறது, பங்கு கொள்ளவும் சொல்லி நான் அவரிடம் ஒரு சண்டையை போட்டேன். நீங்கள் சொல்வது நியாயந்தானம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அதை நான் விரிவாக சொல்ல விரும்பவில்லை. எல்லாம் முடித்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம். வாழப்பாடியில் வந்து ஹோட்டலில் அடையார் ஆனந்தபவன் டிஃபன் சாப்பிட்டுட்டு வெளியே வரோம். ஒரு மேட்டு தடுக்கி விட்டு முன்னாடி கிளாஸ் அப்படியே போய் விழுந்துட்டேன். சரியான அடி. இந்த இடத்துல அடிச்சது சோடு வீங்கி போய் ரத்தம் வந்துடுச்சு. அவர் மூத்தவனாக சொல்கிறார், ஏப்பா அம்மாவுக்கு கொல்லி வச்சுட்டு நீ இப்படி வரலாமா, தப்பு இல்லை அப்படின்னாரு. இல்லை அந்த தைரியத்தை ஐயா எனக்கு கொடுத்துருக்காரு, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்படியே மெடிக்கல் ஷாப்பில் போய் அப்போயே அமோக்சிலின் மாத்திரை வாங்கி தடவிக்கிட்டு போகலாம், ஒன்றும் ஆகாதுன்ட்டு இரவு 7:30 ஈரோடு வந்து சேர்ந்தோம். உடனே டாக்டரிடம் போனேன். அவர் பார்த்துட்டு கொஞ்சம் அடி பலமாக தான் பட்டிருக்கு, இன்ஜெக்ஷன் போடுறேன், நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் ரெஸ்ட் எடுங்க, சரியாக போய்டும், மேற்கொண்டு அப்படி தொந்தரவு இருந்தால் வாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தலாம் அப்படின்ட்டாரு. வந்தேன். வீட்டுக்கு வந்தேன். என்ன நடந்துன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா மனைவி கொஞ்சம் நர்த்தனமெல்லாம் புரிந்தார்கள். ஒன்றும் பேசல. ஊசி கொடுத்தாரு, மாத்திரையை போட்டுட்டு போய் மேலே படுத்துட்டேன். காலையில் வழக்கப்படி 5 மணிக்கு தியானம் முடிச்சுட்டு 6 மணிக்கு இறங்கி வந்து கண்ணாடி முன்னாடி பார்க்குறேன். நான் பொய் சொல்லவில்லை, ஐயாவின் சத்தியமாக நான் பொய் சொல்லவில்லை. அப்படி ஒரு அடி சம்பவமே இல்லாமலே போய்விட்டது. 3 நாள் ஆகும் என்று டாக்டர் சொன்னார்கள். 3 நாள் ஆகும் என்றார். என்ன அப்படி நடந்த இடமே நான் தடவி பார்த்தேன், காணாமே போய்விட்டது. மனை பார்த்தியாடி, குரு விசுவாசத்தை பார், இதுதான் குரு விசுவாசம். அதனால் விசுவாசமும் எப்பொழுதும் நம்மை காப்பாற்றியே தீரும் என்று கூறி, செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், நிலவட்டும் புன்சிரிப்பு, உலக மக்களின் முகங்களில் வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வம், சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். அடுத்தபடியாக நமது பரஞ்சோதிமான் காலத்திலிருந்து அவரவாயாலே 3 பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அளவிலே, எனக்கு 3 பிள்ளைப்பா, 3 கண்கள் அப்படிம்பார். அது சொன்னதில் அதில் ஒரு கண் மூத்த உணவாளர், மூத்த பிள்ளை. சாமிஜி எந்த விழாவாக இருந்தாலும் அவரை முதலிலே அழைப்பார். அப்படிப்பட்ட நிலையிலே எங்களுக்கு நல்ல ஆதரவும் நல் ஆலோசனையும் வழங்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர் திலீப்குமார் திருச்சி அவர்களை, அவருடைய அந்த பழைய கால நினைவுகளை, 2 மாதங்களின் காலத்திலே வாழ்ந்திருக்கிற
ஒரு பாக்கியம் அவருக்கு இருக்கிறது. அவரோடு வாழ்கின்ற வாழ்க்கையும் நமக்கு இருக்கிறது. சந்தோஷம். குருவே சரணம். இந்த நாள் நமக்கெல்லாம் ஒரு புனிதமான நன்னாள். சாமிஜி அவருடைய தோட்டத்திலே ஒரு மாட்டுத் தொழுவத்திலே இந்த சபை ஆரம்பித்தது. அப்போது சாமிஜி ஒரு நாள் சொன்னார், இன்று எனக்கு பிறந்தநாள் என்று சொன்னார். நாங்கள் ஒரு 4-5 பேர் முக்கியமானவர்கள் இருந்தோம். அப்பொழுது அந்த கருங்கல்பாளையத்திலே சின்ன மாரியம்மன் கோவில் தெருவிலே பலகாரங்கள் நிறைய போடுவார்கள், எல்லாம் இனிப்புகள். நாங்கள் எங்கள் அளவிலே சற்று இனிப்புகளும் காரங்களும் வாங்கி கொண்டு ஒரு ஃப்ளாஸ்கிலே காஃபி வாங்கி சாமிஜி எளிமையாக கொண்டாடினோம். பிறகு சாமிஜி அவர்கள் ஒரு விவசாயியாக இருந்து பலவிதமான இன்னல்களை அனுபவித்தார்கள். நெல் போடுவார், நெல் பயிர் நடக்கும்போது பூச்சி வந்து கடித்துவிடும். வாழை போடுவார், காற்றடித்து சாய்ந்து விடும். கரும்பு போடுவார், சரியான சாகுபடி இருக்காது. உழவன் கணக்கு பார்த்தால் உழக்கு மிஞ்சாது என்று சொல்லுவார்கள். அதுபோல் அப்படிலாம் இருந்து மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பார்கள். அப்பொழுது நம்முடைய சின்ன டாக்டர் நேரத்தில் வருவார். கொஞ்சம் நேரத்திலே அவருக்கெல்லாம் பெண் தேடிக்கொண்டு இருந்தார்கள். நான் சீக்கிரமாக குடும்பத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லி மிகவும் தீவிரமாக 2 கல்யாணம், குணாளனுக்கும் ஒரு திருமணமாக வேண்டும், டாக்டர் இளங்கோ அவர்களுக்கும் திருமணமாக வேண்டும். அதிலே அவர்கள் மும்முரமாக இருக்கும் பொழுது மகான் சொன்னார், பொறு எல்லாம் தானாக நடக்கும், சிறப்பாக இருக்கும், கவலைப்படாதே என்று சொன்னார். அப்போது சாமிஜி அவர்களிடம் சொன்னார், நீங்கள் அது தோட்டம் என்பது சற்று தள்ளி இருக்கிறது, கருங்கல்பாளையத்தில் இருக்கிறவர் தெரியும். ஆனால் ஒரு கோயில் இருக்கிறதே, இந்த கோயில் இருந்தால் மக்கள் எல்லோரும் ஒரு சௌகரியமாகவே இருக்கென்று அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொல்லும் பொழுது அதற்கு ஏற்றாற் போலேயே அந்த காமாட்சி அம்மன் கோயிலில் சபை சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது நேரம் கருதினால் நான் மிகவும் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். அப்பொழுது நிறைய பேர் டவுனில் உள்ளவர்களாம் உபதேசம் வாங்கினார்கள். அதிலே இந்த சேட் காலனி பக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய தொழிலதிபர் ஒருவர், சைக்கிள் வியாபாரி, அவர் நானும் ஈரோட்டில் இருந்த காலத்திலே சாயங்காலம் அவர்கிட்ட 5 to 5:30 மணியிலே சென்று அவரை பார்ப்பது உண்டு. இரவு 8:30 மணிக்கு எனக்கு கடை சாத்தின பிறகு அந்த சர்ச் பில்டிங்கில் இருக்கிற ஈரோடு பட்டன் ஹவுஸில் வேலுச்சாமி இருப்பார். அவர் கடையில் எல்லோருமே தியானத்தில் கூடி நாங்கள் எல்லாம் கூட்டு தியானம் செய்வோம், அது சாமிஜி சொன்ன உத்தரவிலே. இப்படியாக நடந்து கொண்டு இருக்கிற காலத்திலே வேலுச்சாமி என்பவர் மிகவும் தீவிரமான ஒரு பக்தர். அவர் ஒரு நாள் கோபமாக சொல்லி கொண்டிருந்தார். 2 நாள் கழித்து திருவள்ளஞ்சொலியிலிருந்து கடிதம் வருகிறது, என் இருதய வேலுச்சாமி, கோபம் உடல் பொருள் ஆவி நஷ்டம் என்று. எங்கிருந்து எங்கு பகிர்கிறது பாருங்கள். மகான சென்றார்கள். அப்போ சில சாமிஜிக்கே உடல் நலத்திலே இருந்தார்கள். நான் இந்த சபையிலே அவருடைய பிள்ளையாக இல்லை, அவருடைய வீட்டு பிள்ளையாக தான் நான் வளர்ந்தேன். சபையில் இருந்தால் யாராவது வந்தால் எதற்காக வருகிறீர்கள் என்று கேட்பேன். என்னப்பா அவர்களால் பயப்படுத்துகிறீர்கள் என்று சொல்வார். காரணம், இது ஒரு கடினமான பயிற்சி. என்ன கடைவிரித்தேன் கொள்வாரில்லை என்று ராமலிங்க சாமிகள் சொல்கிறதை போல் இந்த ஞான மார்க்கத்தை தான் பகவத்கீதையில் அர்ஜுனன் சொல்கிறாரு, கிருஷ்ண பரமா சொல்கிறார், என்னை பற்றி கேட்பவன் லட்சத்தில் ஒருவனானால் என்னை அடையவன கோடியில் ஒருவன் என்று சொல்கிறார்கள். அதுபோல் எல்லாம் மறந்தது. சாமிஜி ஆனால் நீண்ட கால கனவாக ஒன்று இருந்தது. சென்னையிலே வெளிநாட்டிலிருந்து வருபவர்களால் அங்கே ஒரு சபை ஏற்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அதேபோல் விவசாயம் செய்வதற்கு ஒரு நல்ல நிலம் என்றார். அதே மாதிரி எல்லோரும் தியானம் தங்கி நன்றாக இருக்கிறதற்காக வேண்டும். அதன்படி அவர்களுடைய எண்ணத்தினாலே சென்னை மத்திய சபை ஏற்பட்டது, நமண்டி ஏற்பட்டது, கைப்பாக்கம் ஏற்பட்டது. நான் சமீபத்தில் ஸ்ரீரங்கத்தில் பார்த்தேன். சேது மாதம்லாம் வந்தபோது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அகத்தாய்வு பயிற்சியெல்லாம் செய்தது. நான் இதுவரையிலும் அகத்தாய்வு பயிற்சியை பார்த்ததில்லை. நாங்களெல்லாம் முதல் அகத்தாய்வு பயிற்சி செய்யும்போது எப்படி என்று சொன்னால், சாமிஜி சொல்லிவிடுவார், நாங்கள் 4 கடவுளிலிருந்து அதையெல்லாம் எழுதி 40-80 பக்கம் நோட்டில் அவர்கிட்ட காண்பிக்க வேண்டும். அதை காண்பித்து இந்த தத்துவங்கள்லாம் சரியாக இருக்கிறதா, நாங்கள் அதை புரிஞ்சிருக்கிறோமா, நம்முடைய ஞானாசிரியர் அவர்கள் டிஎஸ்பி சொல்வார், நாம் இதெல்லாம் புரிந்து கொண்டோமா என்பதை தெளிவித்தால் பரவாயில்லை என்று அந்த காணொலியிலே போடுவார். அப்படி இருக்கும்போது நான் சாமிஜியிடம் எதையுமே ஒரு மகனைப் போல் பேசுவேன், ஒரு உணர்வாளரை போல் நான் அவர்கிட்ட பேச மாட்டேன். அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இந்த உயர்ஞான தீபத்திலே ஒரு தவறு ஒன்று நடந்தது. 1988 நான் சாமிஜிக்கு ஒரு கடிதம் எழுதினேன். நீங்கள் ஊரிலே இல்லை, எப்படி இதெல்லாம் நடந்தது என்று போட்டீர்கள் என்றேன். 19/5/1988. என் இருதய உயிரே, நடந்ததான் பெரும் நன்மை நல்லாசி. 11/6/88 கடிதம் பார்த்தேன், சந்தோஷம். 15/5/88 விழா பற்றிய விவரம். சேலம் விழாவில் பத்திரிகையில் உள்ள தலைவர், முன்னிலையாளர் எஸ்சி பொன்னுச்சாமி, கிருஷ்ணசாமி டிசிடிஓ, டிஎஸ் பாலசுப்ரமணியன், மாதவன், சின்னசாமி போன்ற உரையாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் மேற்கண்டவர்களின் பெயர்களை மீனாட்சி கிருஷ்ணன் தெரிவித்து ஞான தீபத்தில் போடும்படி
மே மாதம் 2ஆம் தேதி சுமாருக்கே சொல்லிவிட்டேன். அவரும் தாம் சென்னை செல்லும் அவசரத்தில் ஞான தீபத்துக்கான விஷயங்களை கொடுத்து பிரிண்ட் செய்யும் இடத்தில் கொடுத்துவிட்டு சென்று விட்டார். சென்றவர் ஜூன் மாதம் 8ஆம் தேதி வந்தார். இம்முறை பொறுப்புடன் நான் பார்க்க இயலாத நிலையில் புத்தகம் மிக அவசரமாக முடிவுற்றது. மேலும் எனது உரையிலும் என்ன பேசுவேன் என்பதை சுருக்கமாக எழுதி கொடுத்திருந்தேன். எனவே இந்த இதழ் யாருடைய மேற்பார்வை இல்லாமல் 15/5/88 யார் யார் பேசுவார்கள் என்பதையும் சரியானபடி அறியாமலையும் மே மாதம் 2ஆம் தேதியே கொடுக்கப்பட்டது என்பதை அறியும் நல்லாசி சந்தோஷம் ஞாபகம் ஞானவழி. ஆகவே நான் ஒரு கூட்டத்திலே இருக்கும் பொழுது நான் எப்பொழுதுமே அந்த அறையில் போய் வெளியில் தான் இருப்பேன். எல்லாம் வருகிறார்களா, எல்லாருக்கும் சரியாக நடக்கிறார்களா என்று சுற்றி கொண்டு தான் இருப்பேன். அப்பொழுது சாமிஜியை பார்க்க வருவர்களால் நிறைய பழங்கள் கொண்டு வருவார்கள், பிஸ்கட் கொண்டு வருவார்கள், எல்லாம் கொண்டு வருவார்கள். சாமிஜி யதார்த்தமாக வருவர் எல்லாம் கடைசியில் ஆசீர்வாதம் பெறுவார்கள். இப்பொழுது அந்த வேலையெல்லாம் இல்லை. அவரை பார்த்து ஆசீர்வாதம் செய்து விட்டு வருகிறார்கள். அப்பொழுது அவர்கள் கைக்கு என்ன வருதோ அதை கொடுப்பார்கள். சில நேரங்களில் ஏழையானவர்கள் சற்று வசதி குறைவானவர்களுக்கு யதார்த்தமாக பிஸ்கட் சென்றுவிடும். செல்வந்தராக ஒருவருக்கு ஆப்பிள் சென்றுவிடும். நான் அதை சாமி விழா முடிந்தவுடனே சொன்னேன், சாமி நீங்கள் செய்வது தவறு என்றேன். என்னப்பா என்றார். நீங்கள் செல்வந்தர்களுக்கெல்லாம் ஆப்பிள் கொடுக்கிறீர்கள், ஏழைகளுக்கெல்லாம் பிஸ்கட் கொடுக்கிறீர்கள், இது எந்த விதத்தில் நியாயம்? ஏழைகளுக்கு நீங்கள் ஆப்பிள் கொடுக்க வேண்டும், செல்வந்தர்களுக்கு பிஸ்கட் கொடுக்க வேண்டும். என்றால் செல்வந்தன் இங்கே வந்தால் என்ன கிடைக்கும் என்று பார்ப்பான். ஆனால் ஏழை விசுவாசி அப்படி அல்ல. தான் குடும்பத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும், இந்த ஞானத்தினால் எப்படி பயன்பட வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி இங்கே இருந்த ஒரு சைக்கிள் கடை அதிபர் சேட் காலனியை சேர்ந்தவர் வந்தார். உபதேசம் வாங்கி கொண்டார். அவர் உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் வாட் 69 பெரிய மதுக்குப்பி, அதை முழுமையாக ஒரு நாள் குடிப்பார். 1988, 78, 79 காலங்களிலே அது 350 ரூபாய் அந்த மது குப்பி விலை. அவர் சபைக்கு வந்தார். எங்கள் மூலமாகத்தான் வந்தார். என்ன நண்பர், பழைய நண்பர் இருந்தார் இங்கே செக்ரட்டரியாக, அவர் மூலமாக வந்தார். சாமி இதெல்லாம் நானாச்சு, கோயிலில் எல்லாம் இடித்து கட்டிடலாம் எல்லாம் அப்படின்னு சொன்னார். பிறகு நன்ற நிலையில் வந்தார், உபதேசமெல்லாம் பெற்றார். ஆனால் அவர் ஒன்றும் கட்டணத்தை கட்டித்தரவில்லை. இறுதியாக அவர் உபதேசம் பெற்றுவிட்டு உற்றாரை யான் வேண்டேன் பேர் வேண்டேன் என்று மணிவாசக பெருமான் பாடியதை போல அனைத்து குடும்பத்தையும் திறந்து விட்டு ரிஷிகேசிலே சன்னியாசியாக போய்விட்டார். சாமிஜி அதை சொன்னார். என்னப்பா இந்த முச்சாமி அங்கே இருக்கிறான் போல இருக்குதே, அங்கே சாமியார் ஆகிட்டான் திலீப், உனக்கு தெரியுமான்னு? ஆமாம் சாமி, நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு. அதனால் சாமிஜி அவருடைய கைப்பட்டு ஆனவர்கள் அநேகம் பேர். அவர்கள் ஒரு தீர்க்கதரிசி, நீண்ட சிந்தனையாளர். அதனால் இப்பொழுது சமீபத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்திருப்பீர்கள், டாக்டர் இளங்கோ எல்லோருக்கும் வாட்ஸ்அப் அனுப்பியிருப்பார் என்று நினைக்கிறேன். ஆகவே அவர்கள் சாமிஜிக்கு 3 முறை உடம்பு சரியில்லாமல் இருந்தது. 1978 வயிற்றில் அக்கி வந்தது. அதற்கு பிறகு ஃபிஸ்டுலா வந்தது. அதனால் கடைசி காலத்தில் தெரியும் அவர்களுக்கு தஞ்சையிலே என்ன பாடுபட்டார்கள், சென்னையிலே என்ன பாடுபட்டார்கள் என்று. ஆனால் அது முடியாத போதும் அவர்கள் தொண்டாற்றினார்கள். அப்படி 70 ஞானோதயம் வளர்க்கும்போது அவரை காரிலே நாங்கள் அழைத்து சென்றோம். மகான் சொன்னார், எப்படியே கொண்டு சேர்த்துட்டீங்களாப்பா, பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு அதில் தான் அவர் சொன்னார், அடுத்த ஜெயந்தி விழா ஞான ஒளி தலைமையிலே ஈரோட்டில் சிறப்பாக நடைபெறும், நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை சூக்குமமாக சொன்னார்கள். ஆகவே மகான் அவர்களால் ஞான ஒளி ஞானிகளுக்கெல்லாம் ஞானி என்று சொன்னது. ஆகவே ஒரு குரியன் சிஷியை சொல்ல மாட்டான். ஆச்சாரியன் ராமானுஜரை யாதவ பிரகாசர் சொல்லியிருக்கிறார், நீ குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யன் என்று அவரே குருவாக ஏற்றுக்கொண்டார். சிஷ்யனே குருவாக. அதனாலே குரு உயர்வது சிஷ்யர்களாலும், சிஷ்யர்கள் உயர்வது குருவாலும் என்று 4 வழியில் படித்திருப்பீர்கள். ஆகவே இந்த ஒரு நாள் நல்ல நாள். நீங்கள் எல்லோரும் இல்லறவாசிகள், எல்லோருக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும், எல்லோருக்கும் குடும்பம் இருக்கும், எல்லோருக்கும் நிறைய வேலை இருக்கும். இருந்தாலும் தவறாத இந்த தியானத்தை அனுசரித்து நீங்கள் எல்லாம் வாழ்வாங்கு வாழலாம். ஞானம் ஒன்று பெற்றுவிட்டால் வாழ்க்கையில் எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற பக்குவம் தானாக வந்துவிடும். அது ஒன்றும் இல்லை என்றாலும் அது தானாக நடக்கிறது, சுகமாக இருக்கிறது என்பதைப் போல வரும். ஆகையினாலே நீங்கள் எல்லாம் அவர் காட்டிய இந்த சீரிய வழியிலே அவர் வழி நின்று நீங்கள் எல்லாம் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதை இந்த நல்ல நாளிலே நான் தெரிவித்துக்கொண்டு, செழிக்கட்டு விவசாயம், சீர்பட்ட நிர்வாகம், நிலவட்ட புன்சிரிப்பு, உலக மக்களின் முகங்களில் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். இப்போது அடுத்த நிகழ்வாக சரோஜா கோயம்புத்தூர் சபையிலிருந்து. சந்தோஷம். ஒரு காலத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேங்க. அப்போ எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு 2வது சம்சாரம், முதல் சம்சாரம் இருக்காங்க. ஆனால் எனக்கு யாருமே எனக்கு உதவலை. நான் ஒரு தனியாக அனாதையாக தான் இருந்தேங்க ஒரு இடத்துல. அப்போது மேலே சேர் வீட்டில் தான் சொல்லுவாங்க, நீ இருக்கிற வரைக்கும்
நீ வந்து யாருக்கிட்டேயும் கையேந்தி நிற்க மாட்டேன், நீ இப்படி கொடுக்க தான் செய்வேன், அதனால் நீ எப்பவுமே நீ நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்னை வாழ்த்துவாங்க. இது வரைக்கும் நான் எங்கள் கூட பிறந்தவங்கள கூட நம்புறது இல்லைங்க. எங்கள் வேலை செய்கிற வீட்டில் எல்லோரும் சொல்கிறது தான் கேட்பேன். ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணி எனக்கு 2 குழந்த பிறந்தது. ஆனால் ஒரு குழந்தை இறந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இன்னொரு பொண்ணு நந்தினி, அவள் இப்போ 2nd இயர் படிக்கிறா. ஆனால் எப்போவுமே நான் யாரையும் நம்புறது இல்லைங்க. இப்போ கொஞ்ச நாள் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே என்னை வந்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்காரர் இறந்துட்டார். அப்போ நான் நினச்சேன், சரி எல்லோரும் என் கூட பிறந்தவங்க என்னை காப்பாற்றுவாங்கன்னு என் மனசில் நினைப்பேன். ஆனால் எல்லோரும் என்கிட்ட வாங்கிட்டு இப்போ எல்லாருமே என்னை ஒதுக்க தான் பார்க்குறாங்க. அப்போ நானும் என் பொண்ணும் நம்ம 2 பேரும் செத்து போயிடலான்னு நினச்சேன் சொல்லுவேன். அப்போ நான் இந்த சபைக்கு எங்கள் வேலை செய்கிற வீட்டிலேருந்து ஒரு அக்கா வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பா அங்கே கூட்டிகிட்டு போகிறேன், நீ அங்கே போனால் நம்மளோட மனசு நிம்மதியாகும்னு சொன்னாங்க. அப்போ நான் சரின்னு வந்தேன். அப்போ அங்கே வந்து மகானை கும்பிட்டுட்டு மறுநாள் வரும்போது என் மனசுக்குள்ளே, இல்லை நீ வந்து நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு தைரியம் கொடுத்த மாதிரி என் மனசுக்குள்ளே தோணுச்சு. அப்போ இருந்து நான் இவரை தான் நான் மனசில் நினைக்கிறேன், அப்பா எனக்கு யார் என்னை கெடுதலாக நினச்சாலும் அவங்கெல்லாம் நல்லா இருக்கட்டும், அவங்க முன்னாடி நானும் என் பொண்ணும் நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு என் மனசுக்குள்ளே அப்பப்போ நான் தோணும். இப்போது இவரைவே நினைக்கிறேன், எனக்கு இருக்கிறதெல்லாம் எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு நல்லா படித்து அவன் மேலே வந்து அவர் நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகணும், அதை பார்த்து என்னை பாராட்டணும், அதுதான் என்னோடய ஆசை. இப்போவும் அதுதான் நினைக்கிறேன். எனக்கு மற்றவங்க எல்லாருமே வேலை செய்கிற வீட்டில் எனக்கு உதவுவாங்க. நான் இருக்க சரோஜா, நீ எதுக்கு பயக்கிற, நீ எப்பவுமே நீ யாரையும் நம்பி பொழைக்க மாட்ட, நீ உன்னை நம்பி தான் நீ பொழைப்ப அப்படின்னு என்னை எல்லாருமே பாராட்டுவாங்க. அந்த தைரியத்தில் தான் இப்போவும் என் பொண்ணுக்கு சொல்லுவேன், பாப்பா நான் கெட்டு போகிற மாதிரி நீ கெட்டு போகாத, என்னை விட நீ மேலே வந்து இவங்க முன்னாடி நீ வாழ்ந்து காட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் எப்போவும் எனக்கு என்ன சந்தோஷம்னா, நான் இந்த இப்போ சபைக்கு இப்போ நான் ஒரு 1.5 வருஷம்தான் ஆகுது. இதுலேயே நான் எங்கள் கூட மகான் இருக்காருன்னு அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்குவேன் ஒவ்வொரு நாளும். அதனால் எனக்கு இந்த சபைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு தைரியம், ஒரு நல்ல ஒரு மனசு இது பக்குவம், சிலது ஒரு கெட்டது வருதுங்கும்போது நீ இப்படி விலகிற அப்படின்னு என் மனசில் தோணும். அப்போ நான் அதை தைரியத்தை படுத்திக்குவேங்க. அதனால் எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கேன். எனக்கு இருக்க ஒரே ஆசை, என் பொண்ணு படித்து அவள் நல்ல லைஃபுக்கு வரணும், அதுதான் என்னோட சந்தோஷம். சரிக்கட்டு சந்தோஷம். எல்லாமாக விரிந்திருப்பதே பரஞ்சோதி, எல்லாமாக பரிணமித்திருப்பதே பரஞ்சோதி. ஏகன் தான் அநேகனாக இருக்கான். உன் அறிவில் சிறிது பேதம் இருந்தாலும் பேரறிவு காலமாட்டீர்கள். இந்த நான்கிற விஷயம், நான்கிற இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இல்லை, எல்லாமாக இருக்கிறார். சாமிஜி சொல்கிற மாதிரி இந்த உடம்பை நம்பி ஏமாந்துடாதீங்க, எட்டர்னல் அப்படிம்பார். அதனால் தாயுமானவன் தந்தையானவன் எப்பொழுதும் சாஸ்வதமாக சிரஞ்சீவியாக இருக்காங்க 2 பேரும். நம்பினவர்களுக்கு எல்லாம் நடக்கும், துணிச்சலாக இருங்க, எல்லாம் நடக்கும். அடுத்தபடியாக மெய் திருமதி காமாட்சி, கோயம்புத்தூர். எல்லாருக்கும் வணக்கம், சந்தோஷம், குருவே சரணம். நான் வந்து பிப்ரவரி 21 சார்கிட்ட உபதேசம் வாங்கிட்டேன். ஆனால் வாங்கினதுலேருந்து என்னோடய மனசு வந்து அமைதியை வந்து தேடுது. யார்கிட்டையும் எந்த ஒரு இது வச்சுக்கூடாது. அதாவது வந்து என்னென்னா, நம்ம வந்து முதல்லாம் யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணிவிட்டு ஏடா கூடமாக பேசிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதே என்னால் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் வந்து நான் பிப்ரவரி 21 உபதேசம் வாங்கினதுக்கப்புறம் நான் வந்து இப்போ தெளிவாக இருக்கேன். என்னோடய மைண்ட் வந்து தெளிவாக இருக்குது. நான் வந்து என்ன செய்யணும், நான் எப்படி போகணும் அப்படின்றத வந்து எனக்கு குரு வந்து நடத்தி கொடுக்குறாரு. நான் வந்து டெய்லி 5 மணிக்கு அலாரம் வச்சுருவேன். ஆனால் வந்து நான் 4:50க்கு எந்திரிச்சிருவேன். என்னை யார் எழுப்புறானே தெரியாது. ஆனால் வந்து என்னை யாரும் எழுப்புறாங்க. நான் எந்திரிச்சு டெய்லி 5 மணிக்கு தியானம் பண்ணிடுவேன். அதே மாதிரி முதல்லாம் வந்து
வேலை செய்யணும்னு நினச்சிட்டே இருப்பேன். இப்போ வந்து என்னோட தியானத்துக்கு போகணும், நம்ம வந்து எல்லாத்தையும் உணர்ந்துக்கணும், நம்ம குடும்பத்தை வந்து நேர் வழிக்கு கொண்டு போகணுன்னு என்னோடய சிந்தனை ஃபுல்லாக அப்படியே போயிட்டுருக்கு. இப்போது நான் வந்து உபதேசம் வாங்கி 1 மாதம் ஆச்சு. என்னோடய சின்ன பையன் இப்போ நான் வாங்கிக்கிறேம்மா, நான் இந்த 1 மாதமாக வீட்டில் காலைல 5 மணிக்கு தியானம் பண்ணுறேன். என் பையன் முதல்லாம் வேண்டாம், நான் மாட்டேன் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தேன். சார் என்ன சொன்னாங்கன்னா, நீ தியானத்துக்கு வா, அப்போ உன்னோட குடும்பமும் நேர் வழிக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ என் சின்ன பையன் காலேஜ் இப்போ இன்னும் ஒரு 20 நாளில் முடிஞ்சோன்னே நானும் உபதேசம் வாங்கிக்கிறேம்மா, உன் கூட தியானத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். முன்னெல்லாம் சும்மா எங்கள் வீட்டில் எது பேசுனாலும் ஒரே சண்டை. இந்த 1 மாதமாக என்னென்னு தெரியல, ஒரு மேஜிக் மாதிரி ஆயிடுச்சு எங்கள் வீடு. என்ன சொல்கிறது, இப்போ யாரும் எதுவும் பேசிக்கிறது இல்லை. அவங்கவுங்க வேலை பார்க்குறாங்க, அவங்க வேலைக்கு போகிறாங்க, அவங்க அப்படியே சாப்பிட எல்லாம் நிம்மதியாக இருக்குது. வீடே ஒரு என்ன சொல்கிறது, வீடே ஒரு சுபிட்சமாக ஆயிடுச்சு எனக்கு. நான் எது பேசுனாலும் எங்கள் வீட்டுக்காரர் ஏடாகுடமாக பேசுவார். இப்போ எதுவுமே பேசுகிறதில்ல. நான் எங்கேயாவது இப்போ தனியாக இப்போ நான் எங்கேயும் வந்ததில்லை. நான் இப்போ இங்கே போகிறேன்னு எனக்கு சொல்லலை, எங்கள் வீட்டுக்காரே போயிட்டு வான்னு சொல்லிட்டார். அந்த அளவுக்கு இந்த தியானத்தோட மகிமை எங்கள் வீட்டில் இருக்குது. நான் வீட்டில் தியானம் பண்ணும்போது கூட எனக்கு கொஞ்சம் தான் அந்த வைப்ரேஷன் கிடைக்கும். நான் சபைக்கு போய் பண்ணும்போது நல்லாவே ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். நான் அதை சொல்லுவேன், சார்கிட்ட சொல்லுவேன், நீ அதிகமாக சபைக்கே போகிறக்கு பாரு அப்படின்னு சொல்லுவார். நீ கொஞ்ச நாளைக்கு சபைக்கே போயிடு. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டே இருப்பாங்க, நான் நேரமாக எழுந்திரிச்சிருவேன். எங்கள் பசங்கள்லாம் கொஞ்சம் 8 மணி 7 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க. நான் அதனால் எனக்கு மைண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அப்போ அதனால் காலையில் ஒரு நேரம் மட்டும் காலைல வீட்டில் பண்ணிடுவேன், சாயங்காலம் எப்படியும் 6 மணிக்கு சபைக்கு போயிடுவேன். அதே மாதிரி எனக்கு ஏற்படுற அனுபவத்தை நான் எங்கள் சார்கிட்ட சொல்லிடுவேன். அவர் சரி இதெல்லாம் நல்லது தான், நீ உன்னோட வழி நல்லா நேராக போய்கிட்டு இருக்கு, நீ அதிலே போ அப்படின்னு சொல்லுவார். எனக்கு ஏதாவது ஒரு டவுட்னா நான் அவர்கிட்ட கேட்பேன், உடனே சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா என்னோடய மைண்டு ஃபுல்லாக முதல்ல கண்டதை யோசிக்கும். இந்த அங்கே போகலாமா இங்கே போகலாமா, வேலைக்கு இங்கே போகலாம், இப்போ ஒன்றுமே இல்லை. மைண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எதையும் நம்ம யோசிக்கக்கூடாது, அதுவே நடக்கும், அதுவே நடக்குது. அதனால் குருவுக்கு தான் வணக்கம் சொல்லணும். இது எங்கள் சாருக்கு வணக்கம் சொல்லணும். நான் இப்போ ரொம்ப மைண்டு ஃப்ரீயாக இருக்கனால என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால் எல்லாத்துக்கும் சந்தோஷம். சாமிஜி சொல்லுவாங்க, பார்ப்பு என்றால் 2 என்பார். அதாவது நீங்கள் தியானம் எடுக்கும் பொழுது 2வது முறையாக பிறக்கிறீர்கள். தாயின் கருவிலே நீங்கள் பிறந்தது முதல் முறை, தியானம் எடுக்கும் பொழுது நீங்கள் 2வது முறையாக பிறக்கிறீர்கள் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சந்தோஷம். இப்போ அடுத்தபடியாக ஞானாசிரியர் வரதராஜ், கோயம்புத்தூர். குருவே சரணம். உலக அறிவாளிகளே, ஊன் பற்றி நின்ற உணர்வொரு மந்திரம், தான் பற்ற தலைப்படும் தானே. அந்த உணர்வுன்ற ஒன்று அதனுடைய ஆற்றலாகப்பட்டது எந்த அளவுக்கு மாற்றி ஒவ்வொரு உணர்வாளர்களுடைய வாழ்விலையும் மாற்றத்தை உண்டு பண்ணிருன்றதுக்கு உதாரணமாக இன்றைக்கி அனுபவங்களை பகிர்ந்தாங்க. இன்றைக்கு உலக தத்துவ தவஞானி மெய்ஞான தந்தை பரஞ்சோதி ஞானொளி மகான் அவர்களுடைய ஜெயந்தி நன்னாள். இப்போது உலகாயுதமாக இருக்கக்கூடிய மக்களுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடிட்டு கேக்கு வெட்டிட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் ஜெயந்தி அப்படின்னு சொல்லி அது நம்ம கொண்டாடுறோம். அப்படின்னா அந்த ஜெயந்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வாழ்வில் வெற்றி பெற்றவர்கள், அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, சான்றோர் வாக்கு. அந்த அருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்றத அறிந்து, அதே மாதிரி வாழ்வினுடைய பொருள் என்ன அப்படின்றத உணர்ந்து, நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த நோக்கம் என்ன என்பதை அறிந்து, அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்து, மக்களுக்குண்டான நற்பணிகளை செய்து, மக்களை வாழ்விக்கக்கூடிய வகையிலே சமாதானமாக செய்து நல்ல அறிவை புகட்டக்கூடியவர்கள்தான் மகாபுருஷர்கள். அந்த மகாபுருஷர்கள் வழியே வந்தவர் தான் நம் சுவாமிஜி அவர்களும். பெற்றவரும் தாயல்ல, பாலூட்டியவரும் தாயல்ல, வளர்த்தவரும் தாயல்ல, அறிவை அறிவித்தவரே தாய். அது என்ன அறிவை அறிவித்தவரே தாய்? அப்போ குருமகா சன்னிதானங்கள் நமக்கு
அவங்க உபதேசம் புகட்டலை அப்படின்னா நமக்கு என்ன அறிவு இல்லாமல் போச்சான்? அப்போ மற்ற விஞ்ஞானிகள் என்ன பொய்யா? நியாயம்தானே கேட்குறது? கரெக்டு தான். அறிவுன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அறிவுக்கு வந்து ஒரு எல்லை இருக்குது. ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் நம்மளுடைய அறிவு வந்து, இன்றைக்கி சயின்ஸே அப்படி தான். இறைவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பூர்ணமாக அவங்களால முடியாது. ஏன்னா மெய்ஞானம் தான் வந்து முதன்மையாக இருக்குது, விஞ்ஞானம் வந்து பின்னாடி தான் போகுது. அதான் மகான் அவங்க கொடுத்துருப்பாங்க, அனுபவம் முந்தியது வேதம் பிந்தியதும்பாங்க. அப்போ அந்த அனுபவத்துக்கு முன்னாடி வேதங்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அது பின்னாடி தான் நிற்கும். காரணம், அனுபவங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரதத்தில் தோன்றின மகா புருஷர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா விஞ்ஞானம் தோன்றதுக்கு முன்னாடியுமே எல்லாமே கணிதங்கள் மூலியமாக கணிச்சு வச்சுருக்காங்க. அவங்களாம் எப்படி அதை கணிச்சாங்க? உதாரணத்துக்கு நமக்கு தெரியும், இன்றைக்கி வந்து பழனிமலை நம்ம எடுத்துக்கலாம், போகமா முனிவர், அதேமாரி திருப்பதி எடுத்துக்கலாம், கொங்கணர், இப்படி எண்ணிறைந்த ஒரு பிரசித்தி பெற்ற மலை கோயில்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா மகாபுருஷர்களுடைய அவங்க நிறுவனதாக தான் இருக்குமே தவிர மூலத்தை யாரும் நம்ம வந்து அறிஞ்சுக்கிறது இல்லை. இப்போது மெய்ஞான செல்வர் சங்கர் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, பழனிமலை சுவாமிஜி அடிக்கடி போவாங்க அப்படின்றது. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றதும், அங்கே என்ன அப்படி ஒரு விசேஷமாக ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்றத நம்ம வந்து எந்தளவுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கோம் அப்படின்றது தெரில. ஆனால் நம்ம பழனி எல்லாருமே நம்ம போவோம், எல்லாருமே பக்தியில் வந்து நம்ம வழிபாடுகள்லாம் பண்ணிட்டு வருவோம். இதெல்லாம் நியாயம்தான், இல்லைன்னு சொல்ல மறுப்பார் இல்லை. ஆனால் அதுக்கு மூலம் யாருன்றதை நம்ம எத்தனை பேர் நம்ம தெரிஞ்சிருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியல. அதுக்கு மூலம் யார்? நம்மளால் யாராவது சொல்ல முடியுமா? பழனியில் அந்த முருகனுடைய இதை வந்திருக்கிறதுக்கு மூலமாக இருந்தவர் யார்? போகமா முனிவர். அவர் இல்லைன்னா பழனி இல்லை. அவர் என்ன பண்ணார்? நவபாஷாணங்களால் அந்த விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதை நம்ம வந்து அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் பண்ணி அந்த அபிஷேகங்கள்லாம் வடிக்கும்போது அந்த நவபாஷாணத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடிய அந்த ஆற்றலாகப்பட்டது நமக்கு உடலுக்கு உண்டான பிணிகளை நீக்கக்கூடிய ஒரு அமிர்தமாக, பிணி நீக்கக்கூடிய மருந்தாக அது இருந்துச்சு. ஆனால் இது இன்றைக்கி இருக்கா இல்லைன்றது தெரியல. அதை வந்து வச்சு அவரே வழிபட்டார், அவரே அதை உருவாக்கி அவரே வழிபட்டார். காரணம் என்ன? தொண்டு தொட்டு வரக்கூடிய மக்களாகப்பட்டவர்கள் அதை பின்பற்றி வாழ்வாங்க வாழணும் அப்படின்ற ஒரு நோக்கம்தான். ஏன்னா எல்லாருமே வந்து சித்தர்களாக ஆக போகிறது இல்லை, சரிங்களா? அதனால் வந்து எல்லோரும் அந்த நிலைக்கு வரமாட்டாங்க அப்படின்றது ஒரு கருத்தில் கொண்டு தான் அவங்க அதையாவது வழிபடட்டும், உடல் பிணியாவது நீங்கட்டும் அப்படின்றதுக்காக அவரே இந்த சிற்பத்தை வந்து நவபாஷாணத்தால் வடிவமைச்சு அவரே அதை வழிபட்டார். ஆனால் இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கோன்றது அறிஞ்சிருக்கோன்றது நமக்கு தெரியல. இன்றைக்கி வந்து அவர் சங்கர் அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு 40 நிமிஷம் என்னை யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம், ஒரு 3/4 மணி நேரம் நான் போய் போகர் சமாதியில் போய் நான் தியானம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி. காரணம், சுவாமிஜி இப்படிப்பட்ட ஒரு மகா புருஷராக ஆகிறதுக்கு அது ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காங்க. போகமா முனிவர் ஒரு வழிகாட்டியாக இருந்து நமக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு மகாபுருஷன் நமக்கு கிடைக்கிறதுக்கு நமக்கு அருள்பாலிச்சிருக்காங்க. அப்போது இந்த மாதிரி அனைத்து மகாபுருஷர்களுடைய ஒரு ஆற்றலையும் சுவாமிஜி அவங்க நினைவு கூர்ந்து பரஞ்சோதி மகானும் பழம்பெரும் ஞாடியர்ன்ற ஒரு வேத நூலை வந்து அழகாக நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதனுடைய சிறப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அபரிமிதமாக இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தொண்டு தொட்டு வாழ்ந்த நம்ம மகா புருஷர்களுடைய வாழ்ந்த இந்த பூமியில் இப்படி ஒரு அனைத்து மகாபுருஷர்களையும் உள்ளே இழுத்து அவருடைய குருவாகப்பட்ட ஞானவள்ளல் பரஞ்சோதி மகானுடைய தத்துவங்களுக்கு இணையாக வைத்து அவர் டெஃபினேஷன் கொடுத்து அவர் அமைச்சிருக்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதுவரைக்கும் யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயம் அது. நம்ம திருமூல நாயனார் காலந்தொட்டு பதஞ்சலி முனிவர்களுடைய காலந்தொட்டும் அதுக்கு முன்னாடி இருந்தும் கூட நம்ம எடுத்துக்கலாம். இன்றைய வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு விளக்கங்கள் கொடுத்து ஒரு ஒவ்வொரு மகாபுருஷர்களுக்கும் இணையாக நம்ம பரஞ்சோதி மகானுடைய வாக்கியங்களை அதை வந்து இணைச்சி அந்த டெஃபினேஷன் கொடுத்து எழுதுறது இதுவரைக்கும் யாரும் கிடையாது, இனிமேலும் கிடையாது, சான்ஸ் இல்லை. காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அது ஒவ்வொரு அவதாரத்துக்கு உண்டான தன்மை. இந்த யுகத்தில் பரஞ்சோதி ஞானொளி மகானுங்கிற ஒரு மகாபுருஷருடைய அவதாரம், அந்த அவதாரத்தில் அவங்க அந்த அவதாரம் எடுத்து மக்களுக்கு உண்டான நற்பணிகள், அவருடைய ஸ்தூலம் மறைந்தாலும் கூட அதன் பிறகும் உலக மக்களுக்கு சென்றடைகின்ற நல்நோக்கத்தின் கருணையினால் இப்படிப்பட்ட ஒரு வேத நூல்களெல்லாம் அவங்களுக்கு நம்மெல்லாம் வந்து வடிவமைச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆகையினால் இந்த தியானமாகப்பட்டது மக்களை வாழ்வாங்கு வாழ்விக்கக்கூடிய தியானம்தான். மற்றபடி ஒரு போற்றுதலுக்கோ புகழுக்கோ அல்லாமல், போற்றுதலுக்கு புகழுக்கோ அகப்படாமல் தன்னை இழக்கிறது தான். தன்னை இழக்கிறதுங்கிறது என்ன? தான்றதை யாருன்றது அறிகிறது தான். தமக்கு இருக்கக்கூடிய அந்த கர்வம்,
கௌரவம், போட்டி, பொறாமை, இப்படிப்பட்ட வஞ்சக செயல், இப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் நீக்கி புனிதத்துவம் பெற்று தூய்மையான முறையில் நம்மளுடைய வாழ்வை செலுத்தும் போது மட்டும்தான் அந்த 8வது பீடமாகி அந்த இறைவனை நம்ம வந்து அடைய முடியுன்றது நோக்கம்தான். அப்போ மனிதனுடைய நோக்கம் என்ன, வாழ்வினுடைய நோக்கம் என்ன, அந்த இறைவனை பற்றி நம்ம அடையிறது, இறைவனுடைய திருவடியை பின்பற்றுறது தான். அப்போ வாழ்வினுடைய நோக்கம் நிம்மதி இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் அந்த இறைவனை நம்ம காண முடியும். நிம்மதி, அதாவது வந்து ஒரு தெளிந்த நீரோடையில் தன்னுடைய முகத்தை பார்த்து நம்ம சிகை அலங்காரத்தையெல்லாம் நம்ம வந்து வடிவமைச்சிக்க முடியும். ஒரு தெளிந்த நீரோடையில் அதுலேயே ஒரு கல்லை போட்டு கதங்குச்சு அப்படின்னா அதில் வந்து நம்மளுடைய முகத்தை பார்த்தா நமக்கு தெளிவு கிடைக்காது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் மனநிலைகள் வந்து நமக்கு குழம்பி, அந்த ஒரு தெளிந்த நீரோடையில் கல்லை போட எப்படி குழம்பி இருக்கும், அந்த மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அதுக்கு ஒரு விடிவு காலம் ஒன்று வேணும் அப்படின்னா இந்த தியானம் அதுக்கு வந்து முதன்மையாக இருந்து நமக்கு வந்து வழிகாட்டி கொடுக்கும். நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு பெரிய விஷயமெல்லாம் ஒன்றுமே இல்லை. காலையில் எழுந்திரிச்சோன்னா 20 நிமிஷம் தியானம், மாலை நேரத்தில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 20 நிமிஷம் தியானம், இது மட்டும் நம்ம பண்ணால் போதுமானது. இப்படிப்பட்ட விழாக்கள் நடந்துக்கும் போது அந்த விழாக்களில் வந்து நம்ம வந்து கலந்து விட்டோம் அப்படின்னா எப்படி வந்து அந்த மெருகு போன தங்கத்துக்கு மெருகேற்றுவோமோ அந்த மாதிரி ஒரு மெருகேற்றக்கூடிய வகையில் இதனுடைய உணர்வாகப்பட்டது நமக்கு மிகுதியாகி நம்மளுடைய வாழ்வை நம்ம சிறப்பிக்க வைக்கும். நம்மளுடைய வாழ்வுக்காகத்தான் இந்த தியானமே தவிர இந்த மகா சந்நிதனங்களுக்காக அல்ல, அவங்களுடைய போற்றுதலுக்காகவோ அவங்களுடைய புகழுதலுக்காகவோ அல்ல. நம்ம வந்து ஒருங்கிணைந்து இதுக்கு வந்து ஒரு குறிப்பாக சொல்ல போனோம்னா நம்ம கார்த்திகை தீபத்தை நம்ம சொல்லலாம். கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடுகளில் அன்றாடமே நம்ம வந்து தீபங்கள் பருத்தி வச்சுருப்போம், எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். அதே காலகட்டங்களில் வந்து கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க வந்து நம்ம தீபங்களை நம்ம பருத்தி வச்சு அழகாக பார்த்து நம்ம ரசித்து நம்ம வந்து இறை வழிபாட்டில் நம்ம மூழ்கி இருப்போம். அதே நேரத்தில் திருவண்ணாமலை தீபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெகஜோதியாக இருக்கும். எல்லோரும் நம்ம டிவியில் பார்க்கலாம், நேரில் பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம். அந்த பிரகாசத்தை பார்க்கும்போது மனதில் வந்து ஒரு சாந்தமும் ஒரு அமைதியும் ஒரு நிம்மதியும் இருக்கா இல்லையா? அப்போ அது இருக்கு இல்லையா? அப்போ அதே போல தான் இந்த தீபங்கிற உணர்வு நமக்கு ஏற்றி வச்சுருக்காங்க. அந்த தீட்சை மூலியமாக அந்த உணர்வை கொடுத்து அந்த தீபமாக நம்மளை சுடர்விட்டு கொண்டு இருக்கு. நம்ம வந்து அந்த தியானத்தை பண்ண அதனுடைய சுடருடைய பிரகாசமாகப்பட்டது நமக்கு அறிவில் தெளிவு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட விழாக்களில் சத்சங்கங்களில் நம்ம கலந்துருக்கும் போது இப்போ வந்து ஒரு விளக்கு வந்து எரியும் போது இருக்கக்கூடிய பிரகாசத்துக்கும் ஒரு ஆயிரக்கணக்கான விளக்குகள் வந்து எரிஞ்சிட்டு இருக்கும்போது தீபம் எரிஞ்சிட்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய பிரகாசத்துக்கும் உள்ள வித்தியாசம்தான் இந்த நிகழ்வு. ஒட்டுக்கா இத்தனை பேர் சேர்ந்து நம்ம தியானிக்கும் போது அதனுடைய வல்லமை கூடுதலாக இருக்கும். அந்த வல்லமையை வந்து பெறணுன்றதுக்காகத்தான், அந்த நிம்மதி பெறணும், ஆற்றலை பெறணுன்றதுக்காகத்தான் இப்படிப்பட்ட விழாக்கள் நடந்தது. அதனால் எந்த ஒரு விழாக்களாக இருந்தாலும் தவறாமல் அனைவரும் வந்து கலந்துக்கணும். சத்சங்கங்களில் வந்து அவசியம் நீங்கள் கலந்துட்டு பண்ணினா உங்களுடைய வாழ்வுக்கு நிம்மதிக்கும் மேன்மைக்கும் உரியதாக இருக்கும் என்று கூறி இந்த விழாவில் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்தமைக்காகவும் இன்னும் பல நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த மாதிரி விழாக்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும். வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மறவர்களில் ஒருவராக அனைவரும் வந்து சேருவோம் என்று கூறி செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், நிலவட்டும் புன்சிரிப்பு, உலக மக்களின் முகங்களில் வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்க. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்.